அநேக நண்பர்கள் பரிசுத்த வாழ்வை குறித்து என்ன நினைக்கிறார்கள்? ஆலயத்திற்கு வரும்போது, சபையாக கூடி வரும்போது அந்நிய பாஷையிலே ஜெபித்தால் பரிசுத்தம், ஆண்டவருடைய ஜனங்களாக கூடி வரும்போது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினால் பரிசுத்தம், ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்கெடுத்தால் பரிசுத்தம். இதுவெல்லாம் நல்லதுதான். ஆனால் பிரியமானவர்களே, 24 மணி நேரமும், வாரத்தின் 7 நாட்களும், வருடத்தின் 365 நாட்களும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை கவனிக்கிறார், அவருடைய மனதை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வாழ்கிற வாழ்க்கை, அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கை, அசுத்தங்களை விட்டு விலகுகிற வாழ்க்கை, வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருத்தல், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் சேர்த்துதான் பரிசுத்தம். வீட்டிலே வேலை செய்கிற அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் ஆண்டவருடைய பார்வையில் அந்த வேலையை செய்கிறோமே, அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தமாய் வாழ நம்மையே அர்ப்பணிப்போம்.